18வது மக்களவை கூடியதிலிருந்தே சர்ச்சைகளுக்கும் சலசலப்பிற்கும் பஞ்சமின்றி செல்கிறது. இன்று குடியரசுத் தலைவர் உரையாலும் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. இன்றைய நிகழ்வுகளை நமது செய்தியாளர் பார்வையில் மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்டறியலாம். கணபதி, இன்றைக்கு என்ன நடந்தது? பாராளுமன்ற நிகழ்வுகள் குறித்து சொல்லுங்க. குடியரசுத் தலைவர் உரையின் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க. இன்று நாடாளுமன்றத்திலே மக்களவை தேர்தலுக்கு பிறகு கூடும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் உரை நடைபெற்றது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூட்டத்திலே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். அப்போது அரசின் கொள்கைகள், பல்வேறு திட்டங்கள், சாதனைகள் ஆகியவற்றை பற்றி அவர் பேசிய போது, பரீட்சைகளிலே பேப்பர் லீக் என்பது சமீபத்திலே பெரிய சர்ச்சையாகி வருகிறது. இது போன்ற குளறுபடிகளை தடுப்பதற்கு எனது அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும், இதற்காக புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டார். அந்த சமயத்திலே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் என முழக்கம் எழுப்பி தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தனர். அதாவது நீட் விவகாரத்திலே பல்வேறு குளறுபடிகள், அதன் காரணமாக தற்போது நடைபெறும் சிபிஐ விசாரணை போன்றவற்றை குறிப்பிட்டு அவர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அதே போல அக்னிவீர் திட்டம் குறித்து பேசப்பட்ட போதும் இராணுவத்தின் பல்வேறு புதிய நடவடிக்கைகள், சீர்திருத்தங்கள் பற்றி குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட போது அக்னிவீர் என எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பினார்கள். இதற்கு காரணம் அக்னிவீர் திட்டத்துக்கு உள்ள கடுமையான எதிர்ப்பு. மக்களவை தேர்தல் நடைபெற்ற போது பிரச்சார சமயத்திலே பரப்புரையிலே பல்வேறு எதிர்க்கட்சிகள் இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் எனவும் இந்த திட்டம் சரியானது அல்ல எனவும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. அது குறித்தும் இன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்தார்கள். இதற்கெல்லாம் விட மிகவும் அதிகமாக எதிர்ப்பு எழுந்தது. குடியரசுத் தலைவர் எமர்ஜென்சியை பற்றி குறிப்பிட்ட போது 1975ஆம் வருடம் பிரகடனம் செய்யப்பட்ட அவசர நிலை இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டு அது குறித்து பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இந்திரா காந்தி தலைமையில்தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதால் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய கடும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இப்படி குடியரசுத் தலைவர் உரையின் போது பல்வேறு அம்சங்களுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவ்வப்போது எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலே ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் இன்று குடியரசுத் தலைவர் உரையை புறக்கணித்து நாடாளுமன்ற வளாகத்திலேயே ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். பதாகைகளை ஏந்தி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று கைது செய்யப்பட்டதுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். ஒரு வழக்கிலே ஜாமீன் கிடைக்கும் சூழலிலே இன்னொரு குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அவர் வேறொரு அமைப்பு மூலமாக கைது செய்யப்படுகிறார் போன்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதாவது அமலாக்கத்துறை வழக்கிலே அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் சூழலிலே சிபிஐ அவரை ஏன் கைது செய்ய வேண்டும், இவ்வளவு நாட்கள் அமைதி காத்த சிபிஐ இப்போது அவரை கைது செய்வது ஏன் என்ற கேள்விகளை எழுப்பினார்கள். ஜனநாயக படுகொலை நடைபெறுகிறது எனவும் அரசியல் சாசனத்தின் மீது தாக்குதல் நடைபெறுகிறது எனவும், ஆகவே நாங்கள் குடியரசுத் தலைவர் உரையை புறக்கணிக்கிறோம் எனவும் பல்வேறு விதமான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். ஆகவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பரப்புரையிலே பல்வேறு கசப்புகள் இருந்த சூழலிலே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு புதிய அரசு அமைந்து முதல் கூட்டத்தொடரிலேயே தொடர்ச்சியாக இது போன்ற சலசலப்புகள் நிலவி வருகின்றன. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நாளை முதல் நடைபெற இருக்கிறது. அப்போதும் இது போன்ற கடுமையான எதிர்ப்புகளை நாம் எதிர்பார்க்கலாம். இதற்கிடையே செங்கோலை எதிர்த்து சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர் ஒருவர் கடிதம் எழுதியதும் பெரும் சலசலப்பை உண்டாக்கியது. தமிழ்நாட்டிலிருந்து ஆதீனங்களால் முதல் பிரதமர் நேருவுக்கு பரிசாக வழங்கப்பட்ட செங்கோல் அருங்காட்சியகத்திலே இருந்தது. அது புதிய நாடாளுமன்ற வளாகத்திலே பிரதான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறந்து வைக்கப்பட்ட போது ஆதீனங்கள் தமிழகத்திலிருந்து வருகை தந்து சிறப்பு வழிபாடுகள் செய்து அந்த செங்கோலை மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி வைக்கும்போது அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பெருமைப்படுத்தினார்கள். அத்தகைய தமிழ்நாட்டின் செங்கோலை நீக்க வேண்டும் எனவும் அது மன்னராட்சியின் அடையாளம் எனவும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சௌத்ரி கடிதம் எழுதியது கடும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதனால் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் உடனடியாக கடும் எதிர்ப்பு தெரிவித்து அந்த கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள். அதன்படியே சபாநாயகர் அத்தகைய கோரிக்கையை பரிசீலிப்பதற்கான வாய்ப்பே இல்லை என அதை நிராகரித்து இன்று குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற வளாகத்துக்கு வந்தபோது செங்கோல் அவர் முன்னே எடுத்துச் செல்லப்பட்டது. அதே போல அவருடைய உரை நிகழும்போது
மையமாக செங்கோல் நாடாளுமன்றத்திலே முக்கிய இடத்திலே வைக்கப்பட்டிருந்தது. குடியரசுத் தலைவர் தனது உரையை முடித்து திரும்பி செல்லும் போதும் அவருக்கு முன்னதாக செங்கோல் எடுத்துச் செல்லப்பட்டது. ஆகவே செங்கோலுக்கான எதிர்ப்பு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தொடர்பான சர்ச்சைகள் தொடர்கின்றன. பல்வேறு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் செங்கோலுக்கு பதிலாக அரசியல் சாசனத்தின் நகலை அந்த இடத்தில் வைக்க வேண்டும் எனவும் செங்கோலுக்கு நாடாளுமன்றத்தில் இடமில்லை எனவும் இன்னமும் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆகவே இது தொடர்பான சர்ச்சை வரும் நாட்களிலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திலகவதி, ஒவ்வொரு நாளும் முழக்கங்கள், சலசலப்பு, திருப்பங்கள் அப்படின்னு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் நாளைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.